பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பீகார் தேர்தலில் பகீர் திருப்பம், பரபரப்பாக வெளியாயிருக்கக்கூடிய எக்ஸிட் போல், சிசிடிவி கேமராவால் சிக்கியிருக்கக்கூடிய அமித்ஷாஜி, இதுதான் இன்னைக்கு இந்திய அரசியல்ல மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. இப்போ நேத்து பீகார்ல 2ஆம் கட்ட தேர்தல் நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 2ஆம் கட்ட தேர்தல் எந்த அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் பீகாரோட வரலாற்றிலே 1951 இருந்து இந்த 2025 வரைக்கும் இதுவரைக்கும் இந்த அளவுக்கான ஒரு வாக்குப்பதிவு நடைபெறவே இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 69% அளவுக்கு மக்கள் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்குது. இப்போ 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. அப்போ பீகார்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு. எப்போ தேர்தல் முடியுதோ உடனே இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் பாஞ்சு வந்து எக்ஸிட் போல் வெளியிடுவாங்க. பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு ஒண்ணு வெளியிடுவாங்க. அதாவது இந்த பிந்தைய கருத்து கணிப்பு தான் இருக்கிறதுலயே ஃப்ராடுத்தனத்தோட உச்சம்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, வாக்குப்பதிவு காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்குதா? சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இப்போ வாக்குப்பதிவு நடக்கும். அந்த கடைசி நேரத்துல வாக்குப்பதிவு செஞ்சவன் அவன் ஓட்டு போட்டு உன்னை வீடு கூட போய் சேர்ந்திருக்க மாட்டான். அதுக்குள்ள சாயந்தரம் 6 மணிக்கு டான் 6:01 எல்லா மீடியாக்கள்லயுமே பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டுருவாங்க. ஏப்பா, ஓட்டு வாக்குப்பதிவு முடிஞ்சதே சாயந்தரம் 6 மணிக்கு தான் முடிஞ்சது. நீ 6:01 பிந்தைய கருத்து கணிப்பு எடுக்கிறனா, நீ யார்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்ட? எத்தனை மக்களை போய் சந்திச்ச? அந்த சந்திச்ச மக்களை எத்தனை சதவீதத்தை நீ அனலைஸ் பண்ண? அதை டிவி சேனல்ல எப்போ வந்து நீ எடிட் பண்ண? இப்படி எந்த கேள்விக்குமே இவங்க கையில பதில் இருக்காது. 6 மணிக்கு தேர்தல் முடியும், 6:01 எக்ஸிட் போல் வெளியிட்டுருவாங்க. வெளியாகக்கூடிய எக்ஸிட் போல், இது வரைக்கும் வரக்கூடிய எக்ஸிட் போலோட லட்சணத்தை எல்லாம் பாருங்க. அப்படியே பாஜக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும். அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வாசிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல், அனைத்து எக்ஸிட் போல்கள்லயுமே பாஜக கூட்டணி, இந்திய கூட்டணி ஒரு அபார வெற்றி அப்படின்னு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த லட்சணத்தை கொஞ்சம் பாருங்க. CNN நியூஸ் 18 அதாவது டோட்டல் பீகார்ல 243 தொகுதிகள், இதுல 122 தொகுதிகள் ஜெயிச்சாலே அவங்க மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சிடலாம். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலோடைய கருத்து கணிப்பு CNN நியூஸ் 18 இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக என்டிஏ கூட்டணி 140 இடங்கள்ல இருந்து 150 இடங்கள்ல வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஆனா இந்திய கூட்டணி 85 இடங்கள்ல இருந்து 95 இடங்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க. இதர அப்படிங்கிறதுல மத்த அவங்கள சுயேட்சையாவோ அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் மாதிரியானவங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 இடங்கள் அதிகபட்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்டிடிவி என்ன சொல்றாங்கன்னா, பாஜக என்டிஏ கூட்டணி 147 இடங்கள்லயும் இந்திய கூட்டணி 110 இடங்கள்லயும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்டிடிவி சொல்றாங்க. அதாவது இதுல கொஞ்சமாச்சும் ஓரளவுக்கு லாஜிக் இருக்குதா? இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய கூட்டணி 110 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. CNN நியூஸ் 18 என்ன சொல்றாங்கன்னா, 85 இடங்கள்ல மட்டுமே ஜெயிப்பாங்கன்றாங்க. ஏம்பா, போன 2020 நடந்த தேர்தல், பீகார்ல 2020 நடந்த தேர்தல ஆர்ஜேடி மட்டுமே, நான் சொல்ற ஒட்டுமொத்த கூட்டணி சொல்ல, வெறும் ஆர்ஜேடி மட்டுமே 75 இடங்கள்ல ஜெயிச்சு அதிக அளவுல ஜெயிச்ச ஒரு கட்சி அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. வெறும் தனி ஒரு கட்சி மட்டுமே 75 இடங்கள்ல 2020 ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் தனியா ஒரு 19 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. இடதுசாரிகளோட வெற்றி இருக்கு. அப்ப இவ்வளவு இருக்கும் போதே போன தடவை 2020 அந்த ஒட்டுமொத்த கூட்டணி 125 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க போன தேர்தல்ல. இந்த தேர்தலோட நிலைமை, பீகாரோட தேர்தலோட நிலைமை பொறுத்த வரைக்கும் அங்க என்டிஏ கூட்டணி மேல மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. பாஜக இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமான விஷயத்துல மக்கள் மிகப்பெரிய அளவுல அங்க கோபத்துல இருக்காங்க. பீகார்ல எந்த ஒரு இளவு வளர்ச்சியுமே நடக்கல. நிதிஷ்குமார் 20 வருஷமா தாவி ஆட்சி செஞ்சாரே தவிர அங்க அவரால் எந்த ஒரு வளர்ச்சியுமே நடக்கலன்னு சொல்லி, பீகார் இந்த அளவுக்கு இந்தியாவில் பின்தங்கிய ஒரு மாநிலமா மாறி இருக்குன்னு சொல்லி அங்க ஆளக்கூடிய நிதிஷ்குமார் மேலையும் அவங்களுடைய கூட்டணி கட்சியான பாஜக மேலையும் மக்களுக்கு கடுமையான ஒரு அதிருப்தியோட உச்சநிலையில அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் பாஜக 150 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. போன தடவை 125 இடங்கள்ல ஜெயிச்ச இந்திய கூட்டணி இன்னைக்கு அவங்களுக்கு போகக்கூடிய இடங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு. ஆனா போன தடவை 125 ஜெயிச்சிங்களா? இந்த தடவை 75 தான்ப்பா நீங்க ஜெயிப்பீங்க. எப்ப போன தடவை நான் தனியாவே 75 ஜெயிச்சேனப்பா அப்படின்னு இன்னைக்கு நீங்க மொத்தமா சேர்ந்தாலும் 75 ஜெயிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப ஏற்பட்ட கருத்து கணிப்பு. சரி, நியூஸ் 18 சேனல் இப்படி வெளியிடுறாங்க. நியூஸ் 18 ஓனர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அதானிஜி, நம்ம அம்பானிஜி. நியூஸ் 18 நம்ம அம்பானிஜி. சரி, என்டிடிவி கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. என்டிடிவி ஓனர் யாருப்பா அப்படின்னா, அது நம்ம அதானிஜி ஓனர். அப்ப இவங்க வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு எந்த லட்சணத்துல இருக்கும்? அதனாலதான் 6 மணிக்கு தேர்தல் நடந்தா 6:01 இங்க ரிசல்ட் வருது. ஆனா என்டிடிவியை அவங்களோட நேர்மையை நான் ஒரே இடத்துல மட்டும் நான் பாராட்டுறேன்.
இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. பாஜகவுடைய கூட்டணி 147 இடங்கள்லயும் இந்திய கூட்டணி 110 இடங்கள்ல மட்டுமே ஜெயிப்பாங்கன்னு சொல்லி போட்டுட்டு கீழே ஒரு பின்குறிப்பு ஒன்று எழுதுறாங்க. ஹெல்த் வார்னிங், எக்ஸிட் போல் ஆர் நாட் ஆல்வேஸ் அக்யூரேட் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது துல்லியமாக யாராலுமே சொல்லவே முடியாது, இது துல்லியமான ஒரு கருத்து கிடையாது அப்படிங்கறது அவங்களே கீழே போட்டுறாங்க. அப்ப எக்ஸிட் போலுங்கிறது ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு விஷயம். சும்மா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு ஒரு செய்தி போடணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்களா கற்பனையில தோன்றது எழுதுறோமே தவிர எக்ஸிட் போலுங்கிறது மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டோ எந்தபடி ஒரு நியாயமான ஒரு கருத்தை கிடையாது, அது அக்யூரேட்டே கிடையாது அப்படிங்கிறத அவங்களே கீழே ஒரு டேஷ்போர்டு அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தைனிக் பாஸ்கரா இருக்கட்டும், த மேட்ரிஸ் ஐஎன், பீப்புள் பல்ஸ், டைம்ஸ் நவ், இது மாதிரியான பல ஊடகங்கள் சொல்றது என்ன 140ல இருந்து 160 வரைக்கும் பாஜக கூட்டணி ஜெயிப்பாங்க, 135ல இருந்து 159, எப்படி பார்த்தாலும் 135ல இருந்து 150 160 வரைக்கும் இங்க என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருவாங்க. இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 70ல இருந்து 90 வரைக்கும் தான் அதிகபட்சமே அவங்களுடைய வெற்றி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தான் ஒரு செய்தியை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. சரி, நான் இதுல யாரை தெரின்னா ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க தான் மெயினா நடத்துவாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா இதுல எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் தேடி பார்த்தோம்னா அவங்களுடைய போலிங் காணா. அவங்க சொல்லிட்டாங்க நாங்க மறுநாள் வெளியிடுறோம், இன்னைக்கு புதன்கிழமை நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. இவங்க ஆக்சிஸ் மை இந்தியா ஏன் நம்ம இவ்வளவு ஆர்வமா நம்ம தேடிட்டு இருந்தோம்னா, இந்த குரூப் இருக்குல்ல, இந்த கோடி மீடியா குரூப் எல்லாமே சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே, தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே இப்படிதான் ஒரு எக்ஸிட் போல் வெளியிட்டாங்க. மோடிஜி பிரச்சாரம் பண்ணாரு, 400 பார் அப்படின்னாரு, 400 இடங்கள்ல நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. பல பாஜக அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் 400 இடங்கள்ல நாங்க ஜெயிச்சோம்னா இந்திய அரசியல் சாசனத்தையே மாத்த போறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 400 இடங்கள்ல நாங்க ஜெயிச்சோம்னா தேசிய கொடி பறக்கிற இடங்கள்ல காவி கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய எக்ஸிட் போல் இருந்தது. எல்லா மீடியாக்களுமே எக்ஸிட் போல்ல என்ன வெளியிட்டாங்க, மோடிஜி 400 இடங்கள்ல ஜெயிக்க போறாரு, 350 380 370. இப்போ சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவ் இன்னைக்கு 150 இடங்கள்ல பாஜக கூட்டணி ஜெயிக்க வாங்குறாங்க. இந்த டைம்ஸ் நவ் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா 358 இடங்கள்ல மோடிஜி ஜெயிப்பார் அப்படின்னாங்க. நான் ஏன் ஆக்சிஸ் மை இந்தியாவை தேடிட்டு இருந்தேன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா தான் 401 இடங்கள்ல மோடிஜி ஜெயிக்க போறாரு, பிரம்மாண்ட வெற்றி அடைய போறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க. ஆனா கடைசியில் அங்க அந்த வந்த ரிசல்ட்டோட என்ன நடந்துச்சு, பாஜக கூட்டணி, நான் சொல்றேன் பாஜக ஒட்டுமொத்த கூட்டணி சேர்ந்து 293 இடங்கள்ல தான் நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிக்க முடிஞ்சது. இந்திய கூட்டணி பத்தி இவங்க கருத்து கணிப்பு சொன்னது என்னன்னா 130 இடங்கள்ல தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாங்க. ஆனா இந்திய கூட்டணி 234 இடங்கள்ல ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சியா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு ஒப்புக்கு சப்பே இல்லாத ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டதாலதான் ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய முக்கியமான அந்த கணிப்பாளர் இருக்கக்கூடிய பிரதீப் குப்தா டிவியில முன்னாடி உட்காந்து லைவ் ஓடிட்டு இருக்கும் போது தேம்பி அழுகுறாரு, என்னோட வண்டவாளம் முழுக்க தண்டவாளம் ஏறி போச்சு, நான் கையங்களவுமா சிக்கிட்டேனே, 410 401 இடங்கள் ஜெயிக்க நான் சொன்ன இடத்துல இன்னைக்கு வரை 293 இடங்கள்ல தான் பாஜக ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி மனுஷன் தேம்பி அழுத காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அதனால இந்த எக்ஸிட் போல பத்தி மக்கள்கிட்ட எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாது. இந்த எக்ஸிட் போல ஆடாச்சுப்பா இவங்களுக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டு போகக்கூடிய நிலைமை தான். இந்த எக்ஸிட் போல்லயே பார்க்கப்படாத சில சேனல்கள் இருக்குது, மக்கள் யாருமே அதாவது ஹைப் காட்டப்படாது. ஏன்னா கோடி மீடியாக்கள் இந்த சில இந்திய கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு ஹைப் காட்டுறாங்களே தவிர இன்னும் பல மீடியாக்கள் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. நியூஸ் 24 சேனல் என்ன செய்யறாங்கன்னா, பாஜகவோட என்டிஏ கூட்டணி 95 இடங்கள்ல இருந்து 109 இடங்கள் ஜெயிப்பாங்க, ஆனா இந்திய கூட்டணி 130ல இருந்து 144 இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. டிபி நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கூட்டணி 95ல இருந்து 109, இந்திய கூட்டணி 130ல இருந்து 140 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏபிபி நியூஸ் பாஜக கூட்டணி 110ல இருந்து 100ல இருந்து 110, இந்திய கூட்டணி 130ல இருந்து 140 வரைக்கும் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி இருக்குது. யார் எப்படி சொன்னாலும் சரி, இவங்க ஜெயிக்கும் சொன்னாலும் சரி, அவங்க ஜெயிக்கும் சொன்னாலும் சரி, இந்த எக்ஸிட் போல மட்டும் யாருமே இன்னைக்கு நம்புற ஸ்டேஜ்ல கிடையாது. ஏன்னா எக்ஸிட் போலுங்கிறது இவங்க மனசுல என்ன தோணுதோ அந்த மனசுல தோன்றது எழுதுறதா எக்ஸிட் போல தவிர இது உண்மையான ஒரு நியாயமான கருத்து கணிப்பே கிடையாது அப்படிங்கறத இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதனாலதான் காங்கிரஸ் இந்த இடத்துல எல்லாருமே சேர்த்து இந்த எக்ஸிட் போல காங்கிரஸ் கலாய்ச்சிருந்தாங்க. இந்த கோடி மீடியாக்கள் எப்படியாப்பட்ட செய்திகள் வெளியிடுறாங்க அப்படிங்கும் போது எக்ஸிட் போல் ரிசல்ட் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு எடிட் பண்ணாங்க. அதுல பண்ணும்போது பீகார்ல 243 தொகுதிகள், இதுல பாஜக கூட்டணி எத்தனை இடங்களை ஜெயிக்கணும், 250 இடங்கள்ல ஜெயிக்க போகுது. 243 தொகுதி, ஆனா 250 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் ஆர்ஜேடி மத்த எல்லாருமே 0-0-0-0, ஆனா பாஜக மட்டும் 243க்கு 250 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. இப்படி செய்தி போடுங்களாடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ் கலாய்க்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மீடியாக்களோட நிலைமை இந்த இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா மீடியாக்கள் அங்க களத்துல என்ன நடக்குன்றத காட்டுறதுக்கு அவங்களுக்கு சரியான துணிச்சலும் கிடையாது, அதை காட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசும் கிடையாது.
பீகார்ல இப்ப களத்துல நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா 69% வாக்குப்பதிவா இருக்கு அப்படின்னு வேக வேகமா செய்தி போடுறாங்க. மக்களை போய் சந்திக்காமலேயே கருத்து கணிப்புல பாஜக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போடுறாங்கல்ல. ஆனா அங்க உண்மையில களத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பீகாருடைய சராயாவுடைய தொகுதி, அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த தொகுதியோட வேட்பாளர் இருக்கக்கூடிய லால் பாபு அப்படிங்கிறது அங்க பிஜேபியோட வேட்பாளர். அவர் ஒரு எம்எல்ஏ. அவர் நைட்டோட நைட்டா பல வீடுகளுக்கு போய் பணம் விநியோகம் செய்யறாரு. ஒவ்வொரு வீடா போய் வீட்டுல போயிட்டு காசை கொடுத்து நல்லா கத்தையா காசு கொடுக்காரு. சும்மா 500 ரூபா 1000 ரூபாய் கொடுக்கல, கத்தையா காசை கொடுத்துக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா அப்படிங்கிறாரு. ஒரு வயசான ஒரு ஆயா, அந்த ஆயா கிட்ட போய் காசை கொடுக்குறாரு. அந்த அம்மா இவர் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுது. ஃபுல்லா வீடு ஃபுல்லா இருட்டா கிடக்கு. இந்த பக்கம் இன்னொரு அம்மா, அந்த அம்மா கையில காசு இருக்கிறத பார்க்க முடியுது. இவர் கையில நல்லா கத்தைய காசு வச்சிருக்காரு. இந்த காசெல்லாம் கொடுத்து முடிச்சா ஒரு வீட்டுல இருந்து வெளியேறக்கூடிய அந்த ஒரு வீடியோ காட்சி, உள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க செல்போன்ல வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. இதை காட்டுறதுக்கு எந்த ஒரு மீடியாவுக்கும் இங்க துணிச்சல் கிடையாது. கடைசியில் இந்த செய்தியை வெளியிட்டது யாரு? ஆர்ஜேடி சார்பில், அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடி கட்சி சார்பில் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல தான் அந்த செய்தியை வெளியிட்டதுக்கு பிறகுதான் இங்க இப்படி மாதிரி வாக்குகளுக்கு பணம் கொடுக்கப்படுது. நாளைக்கு காலையில தேர்தல் வச்சுக்கிட்டு முன்னாடி நாள் நைட்டு வீடு வீடா போய் இந்த மாதிரி பணம் விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைத்தன்மை வெளியில வருது. அந்த வீடியோ நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது வீட்டுல எல்லாம் சரி உங்க பணம் கொடுக்கறது தெரியாம லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் நல்லா பார்க்கும்போது தெரியுது, பீகார்ல பல வீடுகள்ல கரண்டே கிடையாது. அவங்களுக்கு அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய கரண்ட் கூட இல்லாத நிலைமையில தான் பீகார் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப 20 வருஷமா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரு மாநிலத்தில் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு, இந்த மக்கள் மீண்டும் நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுப்பாங்க, திரும்பவும் பாஜகவை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட மீடியாக்களா இருக்கணும் அப்படிங்கிறது மூலியமா நமக்கு புரிய வருது. இது மட்டும் இல்லாம பீகார்ல நடந்திருக்கும் இன்னொரு சம்பவம் என்னன்னா, வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு நேத்து காலையில நேத்து மதியானம் எல்லாம் பார்த்தோம்னா பாஜகவுடைய விளம்பர பேப்பர் பல இடங்கள்ல இருக்குது. அதாவது பூத் ஸ்லிப் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வாக்காளருக்கும் பூத் ஸ்லிப் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பூத் ஸ்லிப் வச்சு அதை எடுத்துட்டு போய் ஓட்டு போட்டுப்பாங்க இல்லையா. அந்த பூத் ஸ்லிப்பை எப்படி விநியோகம் செய்யறாங்கன்னா, பாஜகவுடைய ஒரு பேம்ப்ளெட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பேம்ப்ளெட்ஸ்ல மோடியோட போட்டோ, நிதிஷ்குமாரோட போட்டோ, அந்த தொகுதியோட வேட்பாளருடைய போட்டோ, இந்த தொகுதி வேட்பாளருடைய போட்டோ எத்தனாவது பட்டன்ல இருக்கும், அதாவது இவருடைய சின்னம் எத்தனாவது பட்டன், அந்த பட்டனை நீங்க அழுத்துங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லா விபரத்தையும் அதை எழுதி கீழே பூத் ஸ்லிப்பை அட்டாச் பண்ணி அந்த இடத்த விநியோகம் செய்யறாங்க. இது மாதிரி பல பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யும் போது அதையுமே ஆர்ஜேடி போய் அங்க போய் கையகலமா போய் பிடிச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த இடத்துல ஆர்ஜேடி கடுமையான உழைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு பீகார்ல களத்துல போய் நேர்மையா போய் செய்தி சேகரிக்கக்கூடிய எந்த ஒரு மீடியாவா இருந்தாலும் தேஜஸ்வி யாதவ் தான் எங்களுக்கு அடுத்த முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி அங்க மக்களுடைய கருத்துக்களை பார்க்க முடியுது. ஏன் சமீபத்துல ரிப்பப்ளிக் டிவி, இதுக்கே உச்சபட்ச சங்கி டிவி, அவங்க போய் மக்கள்கிட்ட போய் மோடி புகழ் பாடுறதுக்காக மைக்கை நிட்டுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எங்களுக்கு தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சரா வரணும், இந்த பீகார்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நாங்க தேஜஸ்வி யாதவை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அங்க நிலைமைகள் இருக்குது. அந்த அளவுக்கு பல இடங்கள்ல இது மாதிரியான பூத் ஸ்லிப்போட அட்டாச் பண்ணி பாஜக பிரச்சாரம் செய்யப்பட்டு இருக்குது. தேர்தல் தேதிக்கு முன்னாடியே பிரச்சாரத்துக்கு ஓய்வு கொடுத்துறப்படும். அதுக்கடுத்து யாருமே பிரச்சாரம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அது சட்ட விரோத செயல். ஆனா இவங்க துணிஞ்சு இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க தானே ஆளுங்கட்சி, தேர்தலாலே எங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி துணிச்சலா இவங்க இந்த மாதிரி விளம்பரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பவும் பல பகுதிகளில் கீழே அந்த விவி பாட்டோடைய ஸ்லிப் பல இடங்கள்ல கொட்டப்படக்கூடிய இது மாதிரியான காட்சிகள் நடந்துட்டு இருக்குது. பீகாருடைய ஒரு தொகுதியில, பீகார்ல இருக்கக்கூடிய கயாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பெலாகஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, இந்த பெலாகஞ்சுடைய தொகுதியில சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல ஒரு பூத் இருக்குது, அந்த பூத்துடைய சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டிருக்குது. உள்ள ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா உடைஞ்சு கீழே வைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல இடங்களில் சிசிடிவி கேமராவே உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டிருக்குன்னா அப்ப நீங்க உள்ள என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க தொடர்ந்து சிசிடிவி கேமரால பதிவே ஆனாலும் அந்த காட்சியை நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். ஆனா இருக்க சிசிடிவியே உடைக்கிறாங்கன்னா அப்ப உள்ள கள்ள ஓட்டு போட போறாங்களா, இல்ல பிரேசில் அழகி பேர்ல பல ஓட்டுகளை இங்க சேர்த்து அந்த பிரேசில் அழகின்னு சொல்லி உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிளவியில வச்சு ஓட்டு போட போறாங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு விடை தெரியாம தான் இன்னைக்கு பீகார்ல அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாம சில ஊர்ல அங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல முஸ்லிம்களும் யாதவ் சமூக மக்களும் அதிக அளவுல வாக்கு செலுத்தக்கூடிய தொகுதி. ஏன்னா இந்த தேர்தல் ஏன் எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னும் போது பீகார்ல வந்த பதில் என்னன்னா, இஸ்லாமியர்கள் யாதவ், ஏன்னா அகிலேஷ் யாதவ் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப இஸ்லாமியர்கள் யாதவ் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுமே கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம அப்படியே இந்திய கூட்டணிக்கு வரும். அப்ப இந்த ஓட்டுகளை ஃபில்டர் பண்ணி கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர்னு ஒரு சட்டமே அங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதனால பீகார்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாதவ்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஜெகனாபாத் சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய காலிஸ்பூர் சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாயத்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல கரெக்டா மதியம் 12 மணிக்கு போலிங்கே நிறுத்தப்படுது, வாக்குப்பதிவு அந்த இடத்துல நிறுத்தப்படுது. பல வாக்காளர்கள் வெளியில காத்திருக்கிறாங்க. அந்த ஒரு பூத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 640 ஓட்டுக்கு மேல இருக்குது.
பல வாக்காளர்கள் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சிலர் காத்திருந்து வெளியில போனவங்க ஒரு பக்கம், ஒரு சிலர் சரி நம்ம வெயிட் பண்ணி தான் ஓட்டு போட்டு போலாமே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சிலர் காத்துட்டு இருக்காங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்கக்கூடிய வாசிப் ஹஸ்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர், அவர் 12 மணிக்கு வந்து பாக்குறாரு. ஏன் எல்லாம் ஓட்டு போடாம இருக்கிறீங்க போது, இல்ல எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க போது, நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா வெயிட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் அவங்களை போய் கேட்டா எந்த ஒரு பதிலுமே இல்ல. என்னங்க நடக்குதுங்க, எங்க பார்த்தாலும் சிசிடிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது, வாக்காளர்கள் இப்படி 1 மணி நேரம் நிக்க வைக்கிறீங்க, என்ன காரணத்துக்கு நிக்க வைக்கிறீங்க போது அங்க யாருமே பதில் சொல்லல. பதில் சொல்லலன்றதை விட அந்த பூத்துல பிஎல்ஏ யாருமே கிடையாது. அதாவது பூத் லெவல் ஏஜென்ட், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா உள்ள, அந்த பிஎல்ஏ உள்ள யாருமே கிடையாது. அப்ப வெறும் உள்ள இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் மட்டுமே உள்ள இருக்கிறாங்க. அப்ப யாருமே இல்லாம உள்ள இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கறாரு, எந்த ஒரு பதிலுமே இல்ல. அதுக்கப்புறமா போய் தேர்தல் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளை போய் இவர் போய் சந்திச்சு அவங்களை கூப்பிட்டு வந்து திரும்ப இந்த பூத்தை வந்து காமிச்சதுக்கு பிறகுதான் அந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகு மதியம் 1 மணிக்கு அங்க கரெக்டா போலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டா 1:01 அங்க ஓட்டுகள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இந்த வாசல்ல காட்டிருந்த பல பெண்கள் அங்க ஓட்டு போடுறதுக்காக உள்ள அனுப்பக்கூடிய இது மாதிரியான பல வேலைகள் நடந்தது. அப்ப இந்த மாதிரி பீகார்ல தொடர்ந்து இது மாதிரியான பல தில்லுமுள்ளுகளுக்கு மத்தியிலையும் அங்க தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஆர்ஜேடி எல்லாமே பெரிய அளவுல பெரிய ஒரு உழைப்பு செஞ்சிருக்காங்க. சரி, இந்த சிசிடிவி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரசுடைய மூத்த தலைவர், காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பவன் கேரா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை களத்துக்கே போய், அதாவது பீகாருடைய பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டல், அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு கூட மீடியாவே கூட்டு போறாரு. பிடிஐ மாதிரியான முக்கியமான மீடியாக்களை கூடவே கூட்டு போயிட்டு என் கூடவே வாங்க, இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. அங்க கூட்டு போயிட்டு லிஃப்ட்ல கூட்டு போறாரு. இந்த வாங்க லிஃப்ட்டுக்கு வாங்க, லிஃப்ட்ல பாருங்க கேமரா இருக்கா, சிசிடிவி இருக்கா, அந்த சிசிடிவி என்ன லட்சத்துல இருக்கு பாருங்கன்னு காட்டுறாரு. அந்த சிசிடிவி கேமரா ஒரு பேப்பரை போட்டு பொருத்தப்பட்டு டேப் போட்டு ஒட்டப்பட்டிருக்கு. பேப்பர் ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுருக்கு. ஏன் இங்க பேப்பர் போட்டு ஒட்டப்பட்டிருக்குன்னா, இந்த ஹோட்டல்ல தான் அமித்ஷா தங்கினாரு. அப்ப அமித்ஷா தங்கக்கூடிய ஹோட்டல்ல எதுக்கு சிசிடிவில அப்படி பேப்பர் போட்டு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவருமே பதில் சொல்றாரு. இங்க பல அதிகாரிகளை, தேர்தல் சம்பந்தமான பல அதிகாரிகளை அமித்ஷா இந்த இடத்துல தான் சந்திச்சாரு. இந்த பாட்னாவுக்கு எப்பெல்லாம் அமித்ஷா வராரோ, தேர்தல் பிரச்சாரத்துக்காக பாட்னாவுக்கு எப்போதான் வராரோ அப்பெல்லாம் இந்த ஹோட்டல்ல தங்குறாரு. பல தேர்தல் அதிகாரிகள் அவர் வந்து சந்திக்கிறாரு. அப்ப யார் வந்து சந்திக்கிறாங்கன்றது தெரியாம இருக்கிறதுக்காக இது மாதிரி சிசிடிவி கேமராக்கெல்லாம் பேப்பர் பொருத்தி மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை பவன் கேரா அந்த இடத்துல சொல்லி வச்சிருக்காரு. இவங்க இது வரைக்கும் ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையிலயோ இல்ல உள்துறை அமைச்சருடைய ஆபீஸ்லயோ எங்க யாரை சந்திக்கிறாங்கன்றது வெளியில யாருக்கு தெரியாது. ஆனா ஹோட்டல் ரூம்ல இவங்க தங்கும் போது இது ஏன் இவங்க மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு அங்க பீகார்ல ஒன்னும் விடை தெரியாம தான் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா இதுக்கு மத்தியில தான் அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பெரிய அளவிலான ஒரு உழைப்பு செஞ்சிருக்காங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கோ மக்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு அரசியல் கிடையாது. நாங்க ஜெயிக்கணும், ஒரு மதவாதம் கொண்ட ஒரு சித்தாந்தத்தை நாங்க கையில வச்சிருக்கிறோம், அந்த RSS சித்தாந்தத்தை நாங்க ஆட்சியில கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு நோக்கம். அவங்களுக்கு மக்கள் நலன் மட்டும் அக்கறையா இருந்திருந்தா இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் எங்கேயுமே நடக்காது. இப்ப பாருங்களேன், மும்பை தாக்குதல், மும்பைல அந்த தாஜ் ஹோட்டல்ல தாக்குதல் நடக்குது, தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அப்படி ஒரு தாக்குதல் நடந்த உடனே அது ஒரு ஆட்சியோட ஒரு இயலாமை தானே, ஆட்சி பாதுகாக்க தவறிட்டாங்க இல்லையா. அன்னைக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க, உடனடியா டாக்டர் மன்மோகன் சிங் சம்பவ இடத்துக்கே வந்தாரு, வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நான் மன்னிப்பு கேட்கிறோம், இனி நாட்டுல இது மாதிரி பாதுகாப்பு குறைபாடு ஏற்படாம இருக்கிறதுக்காக பாதுகாப்பு நாங்க உறுதி செய்யறோம் சொல்லி டாக்டர் மன்மோகன் சிங் களத்திலே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, மீடியாக்களை வந்து சந்திக்கிறாரு. ஆனா நம்ம மோடிஜி இவ்வளவு பெரிய பாதுகாப்பு, நாட்டுடைய தலைநகர்ல இருக்கக்கூடிய செங்கோட்டை, பிரதமர் கொடியேற்றக்கூடிய இடம், செங்கோட்டை வாசல்ல வந்து வெடிகுண்டு வெடிக்குது, கொஞ்சம் கூட கவலை இல்லாம பூட்டான் நாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு, அங்க டூருக்கு கிளம்பி மோடிஜி கிளம்பி போயிட்டாரு. காங்கிரஸ் ஆட்சியில் இது மாதிரி வெடிகுண்டு தாக்குதல் நடக்கும் போது அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சிவராஜ் பாட்டீல் உடனடியாக தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செஞ்சாரு. அதுதான் ஒரு உள்துறை அமைச்சருக்கான பொறுப்பு. ஏன்னா உள்துறை அமைச்சர் தான் நாட்டோட பாதுகாப்புக்கு பொறுப்பு. நாட்டுடைய பாதுகாப்பு தவறும் பட்சத்துல அவர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்யறதுதான், அதுதான் ஒரு அடிப்படை நியதி. ஆனா அமித்ஷாஜி அந்த ராஜினாமா எதுவுமே செய்யறது இல்ல. மணிப்பூர்ல நடக்கட்டும், பஹல்காம்ல நடக்கட்டும், நாங்க ராஜினாமாலாம் செய்ய மாட்டோம், வேற ஜெய் ஸ்ரீ போலோ ஜெயராம் அப்படின்னோம்னா எல்லாமே முடிஞ்சிட்டு போயிடும் அப்படின்ற மெதப்புலதான் இவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரா இருந்த விலாஸ்ராவ் தேஷ்முக் உடனடியாக ராஜினாமா செஞ்சாரு. இது மாதிரி அதுதான் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ராஜினாமா செஞ்சாதான் அடுத்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்குன்றது அந்த பொறுப்போட நடந்தது. காங்கிரஸ் அந்த மாதிரி ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இவங்க வெறும் மத வெறுப்பு, ஹிஜாபு, வக்ஃபு அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய வெறுப்பை மட்டுமே காட்டி ஆட்சி செய்யறதால இவங்களுக்கு நாட்டுடைய பாதுகாப்போ நாட்டுடைய முன்னேற்றம் எதுவும் கிடையாது. அம்பானி அதானி நல்லா இருக்காங்களா, அவங்க சேஃபா இருக்காங்களா, அவ்வளவுதான் எங்க ஆட்சியோட நோக்கம் அப்படி சொல்லி ஆட்சி செய்யறதாலதான்
இங்க நாட்டுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறிக்குறியா இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சாலும் ஐயோ எங்களோட வெற்றி, நாங்க தான் அந்த வெற்றியை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை பதிவு செய்வாங்க. ஆனா அதுல ஒரு தோல்வி ஏற்பட்டா, இப்ப நாட்டுடைய பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. தீவிரவாத தாக்குதல் நடந்தா அதை ஒரு தீவிரவாத தாக்குதல் கூட இன்னைக்கு அரசு சார்பில் வந்து சொல்லல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கார் வெடிப்பு. ஏன்னா இந்த பேர் வைக்கிறதுல நம்ம ஆளுங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறானுங்க. கோயில்கள்ல நகை திருட போயிடும், நகை எடை குறைப்பு அப்படின்னு செய்தி போடுவாங்க. ஜெயலலிதா அளவுக்கு மீறி சொத்து குவிச்சு வச்சிருப்பாங்க. இந்த சொத்து எப்படி வந்து சேர்ந்துச்சு? ஊழல் பலையில வந்து சேர்ந்திருக்கும். அப்ப அதை ஊழல் வலையில சொத்து சேர்ந்ததுன்னு சொல்லாம சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி செய்தி போடுவாங்க. இது மாதிரி ஆளுக்கேத்த மாதிரி ஒரு செய்தி போடுறதுலயும் இந்த விஷயத்திலுமே கார் வெடிப்பு அப்படின்னு செய்தி போடுறாங்க. ஆனா அதுவே தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் போது அங்க குண்டு வெடிப்பு, தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்த மாநிலத்திலே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துறது. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதாவது நடந்துச்சுன்னா அங்க அது மாதிரியான ஒண்ணுமே நடக்காத மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க செய்யக்கூடிய ஒட்டுமொத்த இந்த கோமாளித்தனங்களுக்கும் ஒட்டுமொத்த மதவெறுப்பு கொண்ட ஆட்சிக்கும் இந்த பீகார் மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நாளை மறுநாள் 14ஆம் தேதி பீகார் மக்களுடைய பதில் என்னன்றத நாளை மறுநாள் பார்ப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.